ஹே கைஸ், வணக்கம். இன்னைக்கு புதுசாக ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதை உங்களுக்கும் தெரியப்படுத்தலான்னு இந்த வீடியோ. அதாவது இன்னைக்கு புதுசாக ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு வந்தோம். ஸோ எப்போவுமே அந்த வாட்டர் பாட்டில் வாங்கினோம்னா ஒவ்வொரு வாட்டர் பாட்டிலுக்குள்ளேயும் ஒரு ஜெல் பேக் இருக்கும். நம்ம நோட் பண்ணியிருப்போம். சம்டைம்ஸ் அதை நோட் பண்ணிட்டு அப்படியே இக்னோர் பண்ணிட்டு போயிடுவோம். இது எதுக்கோ போட்டிருக்காங்கடா அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஜெல் பேக் கிடக்கும் ஒவ்வொரு பாட்டிலையும். இது ஏன் நானும் அப்படி தான் நிறைய வாட்டி இக்னோர் பண்ணியிருக்கேன். பட் இன்னைக்கு என்னமோ தோணுச்சு இது ஏன் போட்டிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கோமே அப்படின்ட்டு. சரின்ட்டு கூகுள் பண்ணி பார்த்தோம். அது எதுக்கு போட்டுருக்காங்கன்னா, மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு மார்க்கெட்டுக்கு வருதுல்ல, அந்த டிரான்ஸ்போர்ட் டைமு, அந்த ஒவ்வொரு டைம் ரொம்ப டைம் ஆகும்ல. ஸோ அப்போ இந்த காற்றுல இருக்கிற ஈரப்பசை அதெல்லாம் வந்து பாட்டிலில் பட்டுகிட்டே இருந்துச்சு அப்படின்னா அது வந்து டேமேஜ் ஆகிடும், ரெஸ்ட் ஆகிடும் இல்லையா. ஸோ அது அந்த டேமேஜை தடுக்கிறதுக்காக இந்த மாதிரி இதுக்குள்ளே அந்த இதெல்லாம் போட்டு அந்த ஜெல் போட்டு அதை கவர் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இது என்ன பண்ணோம்னா, காற்றுல இருக்கிற ஈரப்பசையெல்லாம் அது கொஞ்சம் அப்சர்வ் பண்ணிட்டு பாட்டில் வந்து டேமேஜ் ஆகாமல் தடுக்குமா. இதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ உங்களுக்கும் தெரியப்படுத்தி விட்டேன். நன்றி. பாய்.